ஜூன் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. தொடக்கம் புத்தகம் 18வது அதிகாரம் இறை வசனங்கள் 16 33 முடிய. ஆபிரகாம் கருத்து பேசுகிறார். அதற்கு 17வது வசனம், அப்போது ஆண்டவர், நான் செய்யவிருப்பதை ஆபிரகாமிடம் மறைப்பேனோ? எப்பொழுதும் கடவுளுடைய தம் தூதர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவார். ஆபிரகாமுக்கு மறைக்கவில்லை. நான் இப்பொழுது சோதம் குமாரை அழிக்கப் போகிறேன் என்று சொன்னபோது லோத்து நிமித்தம் அவர் கருத்து பேசுகிறார். 50 நீதிமான்கள் 40, 30, 10 அழிக்காத உதவியிலோ என்று கேட்கிறார். இந்த வார்த்தை என்னவென்றால், நான் செய்யவிருப்பதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனும் ஆண்டவர் தன்னுடைய ஊழியர்களுக்கு எதையும் மறைக்க மாட்டார். ஆமோஸ் 3:7 நாம் பார்க்கிறோம். தன்னுடைய ஊழியர்களுக்கு அனைத்தையும் வெளிப்படுத்துவார். இன்றைக்கும் நமக்கும் ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார் நடக்கக்கூடியவற்றை. ஆனால் நாம் அதற்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் கருத்து பேசினார். ஆனால் அந்த நீதிமான்கள் இல்லாத நாம் அந்த புரிந்த சோதம் கொண்டதாக அழிவிட்டோம். ஆண்டவர் பேசுவதற்கு அவர் அனுமதித்தார். 50, 10 குறைவான 40, 30, 10 பேர் கூட அந்த ஒரு நீதிமான்கள் கிடையாது. நம்மளுக்காக கடவுள் உண்மையிலே தீமை இருக்கிற அறிவை பார்த்தோம். நாமாவுக்கு கடவுள் இப்போ யாரையும் அழிப்பது பழைய பாட்டில கடவுள் அழிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் தூய பற்றி யாருடைய அறிவையும் நாம் முதல் கால விஷயத்தை படித்து பெற்றிருக்கிறார். முதல் தெரிந்து வாழ்வதற்கெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அதற்கு முன்னால் ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு தன்னுடைய ஊழியை பற்றி அவர் என்ன செய்வார், எப்படிய செயல்பட்டார் தன்னுடைய ஊழியருடைய உரிமையை வெற்றியும் அறிவித்தது போல கடவுள் எதையும் நமக்கு வெளிப்படுத்தாமல் எதையும் மறைக்காமல் அனைத்தையும் செய்வதாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியத்தில் அவர்கள் வெளிப்படுத்துகிறார். நாம் பெண்கள் காணவர்களை கேட்கவில்லை, உள்ளத்தால் உணர்ந்து அவருடைய ஆசிரியர் நல்ல ஆசிரியர் மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீ தொடர்ந்து ஆசிரியர் பரிசுத்தமாக இது அனைத்தையும் வெளிப்படுத்துகிற நல்ல தகவல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென்.